இன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. எப்போ பாரு இந்த பிரியாணி இது போல் செஞ்சு போர் அடிக்குது. அதனால் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக பன்னீர் புலாவ் நம்மளோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இன்றைக்கி நம்மளோட ஸ்டைலில் பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நம்ம ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கோங்க. பேன் நல்லா சூடானது, ஃப்ளேமை மீடியம் சிம்முக்கு நான் மாற்றியாச்சு. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடுறேன். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சாஜீராவும் சேர்த்திடுறேன். கூடவே பிரிஞ்சி இலை, 3-4 ஏலக்காய் பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்ததுனால 4 சேர்த்திருக்கேன். முத்துக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட சேர்த்திக்கிட்டால் போதுமானது. 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 லவங்கம், ஒரு 10 குறுமிளகு இதோடு சேர்த்தியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி கொடுக்கலாங்க. நான் சொன்னது போல் ஏலக்காய் வந்து முத்துக்கள் அதிகமாக கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 2 சேர்த்தாலே போதுமானது. இது சின்னதாக இருக்கிறதுனால நான் 4 சேர்த்திருக்கேன். அடுத்ததாக பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 1 எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கோம். ரொம்ப பெரிய சைஸ் கூட நம்ம எடுக்க கிடையாது. இப்போ இந்த வெங்காயத்தோடவே நம்ம ஒரு 3 பச்சை மிளகாவையும் 2ஆக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுடலாங்க. நமக்கு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா பொன்னிறம் ஆகணும் அப்படியெல்லாம் அவசியமே கிடையாது. டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும். அடுத்ததாக இது கூட இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எல்லாமே பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த கரம் மசாலா, இந்த ஹோல் கரம் மசாலா ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது நமக்கு டேஸ்ட்டும் அரோமாவும் அந்த எண்ணெயில் இறங்கி வரப்போ நல்லா இருக்கும். ஹை ஃப்ளேமில் பண்ணிடாதீங்க. அந்த தப்பு எப்போவுமே பண்ணிடாதீங்க. இந்த ரெசிபின்னு இல்லை, எந்த ரெசிபிக்குமே நீங்கள் பண்ண வேணாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினதும் நம்ம கேரட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரட் தான் எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா நீல வாக்கில் இந்த மாதிரி விரல் சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கேரட்டும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டீ டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும்தான் பண்ணுறேன். அதனால் எனக்கு அந்தளவு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் இங்கே ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம 4 பக்கமும் கொஞ்சம், அதாவது ஒரு லைட்டாக பொன்னீராக ஆற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளாரே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மீன்வைல் இந்த தண்ணியும் நல்லா கொதிச்சிடுச்சு. நான் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுலில் தான் போட்டு வடித்து வச்சுருந்தேன். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்திடலாங்க. சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து இது வந்து நமக்கு தம் போடுற அளவுக்கு வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் போல் இது போல் மூடி போட்டு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் பன்னீரை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சைஸாக இல்லாட்டி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணி இது போல் இது பார்த்திங்கன்னா இதில் வெறுமனே நம்ம மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இது போல் வதக்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. வெறுமனே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்புறம் நமக்கு புலாவுக்கு பன்னீரே கிடைக்காது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே இது போல் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக எனக்கு தனியாக எடுத்து வச்சு அதில் மிளகா பொடி, உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒழிச்சு வச்சுக்குவேன். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஈவனாக வந்துடுச்சு. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இது கூட நீங்கள் கேப்சிகம்மை வந்து கட் பண்ணி போட்டால் கூட உங்களுக்கு கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நான் கேப்சிகம் கிடைக்கல, நானும் 2-3 கடையில் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அதனால் நான் வெறும் கேரட் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் கேப்சிகமும் கூட சேர்த்தி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீரை சேர்த்திடலாங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பன்னீரை சேர்க்கணும். நம்ம முதல்லையே சேர்த்திடக்கூடாது. அதாவது இந்த அரிசியும் தண்ணியும் பார்த்திங்கன்னா நம்ம தம் போடுறதுக்கு ஈவனாக வரும் இல்லைங்களா. அதாவது சுத்தமாகவே தண்ணி வந்து ஈர்த்து போகாமல் அந்த முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு இல்லைங்களா. அந்த டைமில் தான் நம்ம இந்த பன்னீரை போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இனி வந்து இதை வந்து நம்ம தம் போட வேண்டியது தாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்திடலாம். கூடவே கொஞ்சமாக ஜீரா தூளும் சேர்த்திடலாம். கூடவே கொஞ்சமாக குருமிளகுத்தூள் காரத்துக்காக சேர்த்திட்டு ஒரு அரை எலுமிச்சை பழத்தையும் பிழிஞ்சு விட்டுடலாங்க.
உங்களுக்கு வந்து இந்த குறுமிளகு வேணான்னா, அதாவது மிளகாயோட காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த குறுமிளகை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா திரும்பவும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை வந்து தம் போட்டுடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணிக்கு தம் போடுவோம் இல்லைங்களா, அதே போல் தான் நம்ம தம் போட போகிறோம். ஒரு மேலே வந்து ஒரு பிளேட்டை வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ், நான் எப்போவுமே 20 நிமிஷம் சிம்மில் வைப்பேன். ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி திரும்பவும் கலந்து விட்டுட்டு திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி அப்படியே தம்மில் விட்டுருவேன். நீங்கள் எந்த மெத்தடில் பண்ணுவீங்களோ அதை போல் செய்யுங்க. திரும்பவும் இங்கே நம்ம கொஞ்சமாக கேஷ்யூஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திரும்பவும் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதில் நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா முழு முந்திரி வாங்க கிடையாது, இது பார்த்திங்கன்னா பிட்டு முந்திரின்னு சொல்லுவாங்க, கடையில் கேட்டாலே தருவாங்க. இது வந்து நம்ம நார்மலாக வாங்குகிற முந்திரியை வந்து 4 அது போல் கட் பண்ணியிருக்கும். இது கொஞ்சம் விலை மலிவாகவும் இருக்கும், ரீசனபிளாக இருக்கும். அதனால நான் எப்போவுமே இது மாதிரி தான் வாங்குவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட்ஸ் இது மாதிரி பண்ணுறதுக்கு கூட மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு இது போல் கேஷ்யூஸ் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லா ஒரு தடவை மேலேயும் கீழேயுமா திருப்பி விட்டுடலாம். நல்லா பொலன்னு குக் ஆகிருக்கு பாருங்கள். நான் இதில் வந்து அரிசிக்கான தண்ணி சொல்ல கிடையாது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு மாதிரி தண்ணி வாங்குவோம். அதனால் உங்களோட அரிசி எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு நீங்கள் அரிசி வாங்கும்போதே அந்த ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க எந்த அளவுக்குன்னு. ஏன்னா பழசு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூடுதலாக பிடிக்கும், புதுசுன்னா கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். அதனால் நான் இதை போல் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா இருந்துச்சுன்னா 2-3 புதினா கூட கட் பண்ணி தூவி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான டேஸ்டியான பன்னீர் புலாவ் இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம செய்த இந்த பன்னீர் புலாவ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீட்பேக் உங்களோட ஃபீட்பேக்கை சேர்த்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. பார்த்தீங்கனாலே ரைஸ் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக குக் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.